வணக்கம். ஆயுஷன் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆயுஷன் நியூஸ் 2027 அச்சம் தவிர இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மே 13 முதல் ஆசிரியர் இடமாறுதல் கலந்தாய்வு. இந்த செய்தி ஏன் பதிவிடுறேன்னா, இதிலேருந்து நமக்கு 2 விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையும் நடக்க போகிறது இடமாறுதல் கலந்தாய்வு மட்டும்தானே தவிர ப்ரொமோஷன் கிடையாது. மாவட்டத்துக்குள்ளே மாறிப்பாங்க, ப்ளஸ் மாவட்டம் விட்டு வேறு மாவட்டத்துக்கு மாறுறது. இந்த இடமாறுதல் கலந்தாய்வு தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நேற்று 2 நாளாக எல்லா பிடிஎஃப்பும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் பரவி இருக்கும். அதை பற்றி விளக்கங்கள் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது தனித்தனியாக விளக்கலாம். தொடக்க கல்வியில் எப்படி நடக்குது, நடுநிலைப்பள்ளியில் எப்படி நடக்குது, மேல்நிலைப்பள்ளிக்கு எப்படி நடக்குதுன்றது தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த 2வது விஷயம் எதற்காக பதிவு பண்ண அப்படின்னா, இதற்கு பாருங்கள், பதவி உயர்வு கவுன்சிலிங், அதாவது ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இங்கே இல்லை. ஏன் அப்படின்னா, பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் டெட் தேர்ச்சி கட்டாயம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது சார்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. ஸோ அதனால் பதவி உயர்வு கலந்தாய்வு பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒட்டுமொத்த செய்தி குறிப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 2 விஷயந்தான். நடக்க போகிறது இடமாறுதல் கலந்தாய்வு மட்டும்தானே தவிர ப்ரொமோஷன் கலந்தாய்வு கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ ப்ரொமோஷன் பேனல் பற்றி எப்போ சார் வரும் அப்படின்னா, நம்ம இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை பொறுத்து தான் ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்லேருந்து பிடிஆர் மாறுறதும், பிடிஆர் வந்து ஹையர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக மாறுறதும், அப்புறம் பிடிஆர் வந்து பிஜியாக மாறுறது. இது எல்லாமே இந்த டெட் எக்ஸாம் கோர்ட் கேஸை பொறுத்து தான் இருக்குது. மீண்டும் அடுத்த இந்த செய்திகளோடு சந்திக்கிறேன். இது ஆயுஷன் அச்சம் தவிர.